வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி குதிரைவாலி அரிசியில் சாம்பார் சாதம் செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில். அது நான் எப்படி செய்கிறேனோ அதை மாதிரி செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இப்போ பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இங்கே வந்து 1 டம்ளர் குதிரைவாலி அரிசியும் அதில் அரை டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எந்த இதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கிடலாம். நல்லா கழுவிட்டு 4-5 முறை கழுவிட்டு ஊற வச்சு வைக்கணும். 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இங்கே வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், பட்டர் பீன்ஸு, பட்டாணி எங்கிட்ட இருக்கிற காய்கறிகளை நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறியை எடுத்து. நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து இங்கே கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்சதும் காயம், நான் கட்டி காயம் போடுறேன். நீங்கள் தூள் வேணால் தூள் போட்டுக்கோங்க. கடுகு, கடுகு பொரியும்போது ஜீரகம், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். அப்புறம் வடகம் தூள் வச்சுருக்கேன். தாளிப்பு வடகம் தூள் இருந்தது, அதனால் அதை போட்டிருக்கேன். நீங்கள் வடகம் இருந்தால் வடகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கள் எல்லாத்தையுமே போட்டுருங்க. காய்கறி கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து போடுற அரிசிக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு லேசாக ஒரு கிண்டிட்டு லேசாக அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு புளி ஊற்றிடுங்க. அப்புறம் தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து அந்த குதிரைவாலி அரிசி 1 டம்ளர், அரை டம்ளர் துவரம்பருப்பும் எடுத்துடணும். ஸோ 2க்கும் சேர்த்து 1.5 டம்ளர் ஆச்சு. 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. ஊற வச்ச அரிசி தண்ணி எடுத்துட்டு குதிரைவாலி அரிசியும் துவரம்பருப்பையும் அதில் போட்டுருங்க. தண்ணி கொதிச்சுட்டு குக்கரை மூடிடுங்க. மூடி விசில் 4 விசில் இல்லை 5 விசில் வச்சு இறக்கிடுங்க. குக்கர் ரெடி ஆகிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். 6 விசில் வச்சு இறக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி குலைவாக வேண்டான்னா கொஞ்சம் தண்ணியை குறைச்சிக்கோங்க. எனக்கு குலைவாக வேணும், அதனால் நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இந்த மாதிரி குதிரைவாலி அரிசியை வாரத்தில் 1 நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் இப்போது கொத்தமல்லி தூவி சாப்பிட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போ கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் போடலை. ஓகே, இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.